கேபிள் கார்ல இறங்கின உடனே ஒரு இனிமையான அனுபவங்க. India. Zindabad, India. Zinda. Georgia Raj Kapoor, solo. அங்கே உட்காந்துருந்த அந்த ரெண்டு மியூசிஷியன்ஸும் எங்களை பார்த்த உடனே ஒரு பாட்டு போட்டாங்க பார்த்தீங்களா? ராஜ் கபூர் படத்தில் இருந்த பழைய ஓல்டு சாங். அவங்களுக்கு ராஜ் கபூரை பற்றி எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு, ஹிந்தி மூவிஸை பற்றி எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு. ஒரு நல்ல வெல்கம் அனுபவங்க. அடுத்தது யாரை பார்த்தோம் பார்த்தீங்களா? 2-3 பேர் பெரிய கழுகுகளோடு நின்றுட்டு இருந்தாங்க. மேபி அது நம்ம காசு கொடுத்தா நம்ம கையில் வச்சுக்க சொல்லி ஃபோட்டோ எடுத்துக்க சொல்லுவாங்க போல இருக்குது. நாங்கள் அதை ட்ரை பண்ணலைங்க. அதுக்கப்புறமா மெதுவாக நடக்க ஆரம்பித்தோங்க. இந்த பாதை தான் நம்மளை அந்த மதர் ஆஃப் ஸ்டாச்சுவுக்கு கொண்டு போகும். போகிற வழியிலெல்லாம் நிறைய கடைகள், அதாவது சூவனிர்லாம் வாங்குகிற மாதிரி நிறைய கடைகள் இருந்ததுங்க. அது தவிர அந்த ஜார்ஜியா ஸ்டாச்சுவை பற்றிய புத்தகங்கள், இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் இருந்தது. ஒரு டிஃபிகல்ட்டாகவே தெரியலைங்க. ஒரு பக்கம் நம்ம திபிலிசியோட அந்த அழகான வியூவை பார்க்கலாம். அப்படியே அங்கே இருந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்கார்ந்து மேபி ஒரு கப் காஃபியும் குடிக்கலாம். அப்படியே நடந்து போகிறதுக்கு ரொம்ப வசதியாகவே இருந்த ஒரு இடமுங்க. மெதுவாக அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம். எங்கே அந்த மதர் ஆஃப் ஸ்டாச்சுவை பார்க்க தான். அந்த ஸ்டாச்சு சுமார் ஒரு 200 அடி உயரமுள்ள ஒரு சிலை. மொத்தமாக அலுமினியத்தாலேயே பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அது 1958 பண்ணியிருக்காங்களாம். மெதுவாக அதுக்கிட்ட போக போக நமக்கே ஒரு பிரமிப்பாக இருந்ததுங்க. ஆனால் அந்த ஸ்டாச்சு சிட்டியை பார்த்துட்டு இருக்கிறதுனால அதோட முகத்தை நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் ஒரு கையில் ஒரு மதுக்கோப்பை, ஒரு கையில் ஒரு கத்தியுமாக இருந்தது. அதாவது வெல்கம் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்பிரிட் ரெண்டையும் குறிப்பதாக இருந்தது. அடுத்தது நம்ம போன இடம் பொட்டானிக்கல் கார்டன் வியூ பாயிண்ட்டுங்க. இதுக்கு கீழே ஒரு பெரிய பொட்டானிக்கல் கார்டன் இருக்குங்க. அதோட என்ட்ரன்ஸ் கீழே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை வியூ பாயிண்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க. இங்கேருந்து பார்த்தா அந்த பொட்டானிக்கல் கார்டனில் இருக்கிற அத்தனை மரம், செடி, கொடி எல்லாத்தையும் நல்லா டீட்டெயிலாக பார்க்கலாம் போல் இருக்குங்க. பக்கத்துலேயே ஒரு கேபிள் கார் ஸ்டேஷன் இருக்குதுன்னு எழுதியிருந்ததுங்க. அதாவது இங்கேருந்து அந்த கேபிள் கார் உங்களை தோட்டத்தோட என்ட்ரன்ஸுக்கு கொண்டு போகும் போல் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஏதோ அந்த கேபிள் கார் ஒர்க் பண்ணலை. நாம் அடுத்தது போகிற இடம் இந்த நாரிகாலா ஃபோர்ட். ரொம்ப ஆசையோடு அதை பார்த்து நடந்தோங்க. ஆனால் பேட் லக். ஒரு 2 மாதமாக இதை மெயின்டெனன்ஸுக்காக மூடி வச்சுருக்காங்களாம். நம்மளால் உள்ளே போக முடியல. வெளியில் இருந்து தான் எல்லாத்தையும் பார்த்தோம். எல்லாம் முடித்தோமா, மறுபடியும் கேபிள் காரில் ஏறி கீழே திபிலிசிக்கு வர வேண்டாமா? அந்த அழகான ரைடு மறுபடியும் பண்ண போகிறோம். ஒரு நல்ல என்ஜாயபிள் அண்ட் ப்ரொடக்டிவ் டேயாக இருந்ததுங்க.